சீமானை விட்டு போகவே மாட்டேன் என காளியம்மாள் அதிரடி பதில் என்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இந்த செய்தி தான் ஏற்கனவே வெளிவந்ததே அப்படின்னு தெரிந்தாலும் கூட அதனை தொடர்ந்தும் பல நிகழ்வுகள் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. திராவிடத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல யூடியூப் சேனல்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கொண்டு முழுவதுமாக நாம் தமிழர் கட்சியை முடித்துவிட வேண்டும் என்று களத்தில் இறங்கியுள்ளனர். குறிப்பாக எந்தெந்த வலைதளங்கள் மிக அதிகமாக நாம் தமிழர் கட்சியில் வளர்ந்து வருகிறதோ, தமிழ் தேசியத்தை கொண்டு வருகிறதோ, அதை முடக்குவது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை தடுப்பதற்காக ஆடியோக்களை இறக்கிவிட்டு வதந்திகளை பெருமளவுக்கு பரப்பி எதுவும் புரியாத மக்களிடமும் தம்பி தங்கைகளிடமும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களை கட்சியில் விட்டு வெளியே வர வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் கொண்ட நபர்களாக இருக்கிறார்கள். கரிகாலன் என்கிற ஒரு நபர் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்களிடம் சண்டை மூட்டுவதாகவே கேள்விகளை கேட்டு ஒரு கட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் உன்னை சந்திக்கவே நான் விரும்பவில்லை என்று சொன்னவுடன் அதை மனதில் வைத்து வஞ்சம் வைத்து கொண்டு அதற்காக தனியாக ரெட்பிக்ஸில் நிறுவனத்தில் பணிபுரிந்த அந்த நபர் தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்து முழுவதுமாக சீமான் மீது வன்மத்தை கொட்டக்கூடிய அளவிற்கு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்புலத்தில் இயங்குவது யார்? முழுவதுமாக திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறது நமக்கே தெரியும். அந்த வேலையை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் குறிப்பிடுகிறார், காளியம்மாள் அவர்கள் பிசிறு என சீமான் பேசிய பிறகும் கூட தற்போது அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். சீமான் அவர்கள் என்ன சொன்னாலும் நான் கட்சியில் தான் இருப்பேன், நான் இந்த பொறுப்பில் இருக்கும் வரை உலக மக்களுக்கு நான் தெரிவதற்கு காரணம் என்னை அண்ணன் அழைத்து வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது. அவராக என்னை சென்றுவிடு என்று கூறினால் போய் வீட்டில் அமர்வேனே தவிர வேறு கட்சியில் இணைய மாட்டேன் என்று அவர் கூறியிருக்காங்க. இதனால் கட்சியை விட்டு வெளியே போயிடுவாங்க காளியம்மாள் அப்படின்னு திட்டம் போட்டது அனைத்தும் வீணாகி போய்விட்டதே என இந்த கரிகாலன் அவர்கள் மீண்டும் ஒரு காணொலியை தயார் செய்து அதில் காளியம்மாள் அவர்கள் சூடு சுரணயற்றவர்கள், இது எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வதே தெரியல, இப்படி ஒருத்தவங்க பேசிய பிறகும் அங்கே இருக்காங்கன்னா அது எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த சிண்டு முடிகிற வேலையை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம அனைவருமே தெரிஞ்சு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அக்கா காளியம்மாள் அவர்கள் தஞ்சாவூர் போராட்டத்தில் கலந்து கொண்டது என்பது மிகப்பெரிய செருப்படியாக திராவிட ஊடக சொம்புகளுக்கு விழுந்தது.